ரயில்வேல லாலு பிரசாத் அமைச்சராக இருந்தபோது இது போல ஆளுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி அந்த வேலைக்காக லேண்ட வாங்கினவங்க, லேண்டுக்காக காசு வாங்கினதெல்லாம் விட்டு அது காசா டிரான்சாக்ஷன் தெரிஞ்சிடணும்னு லேண்ட் வாங்கிட்டு இருந்தவங்க பதிவு பண்ணாங்க. அப்ப மீண்டும் ஒரு முறை வந்து எல்லாம் வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்குறோன்னு வீட்டோட லேண்ட் எல்லாம் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து அவ்வளவு பெரிய ஸ்கேரியான விஷயங்கள் பண்ணிருந்தாங்க. தமிழ்நாட்டில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நாங்க காசை திருப்பி கொடுத்துறேன், அதாவது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், நான் காசை வாங்கிட்டேன் ஒப்புதல். ஆமா, அந்த மாதிரி போயிருந்தது. அப்ப இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, இவர்கள் வீட்டுக்கு ஒரு வேலை என்று சொன்னால் திரு சேஷாத்ரி அவர்கள் குறிப்பிட்டது போல பழைய நினைவுக்கு வந்து இவங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்லி லேண்ட் எடுத்துட்டு போயிருவாங்களா பயத்துல அவருக்கே பின்னாடி வந்து பார்க்கணும். அப்ப ஒட்டு மொத்தமா டோட்டலே 49 போய் நிக்குது. ரகோபூர் தொகுதியில் அவரே பின்னடைவு சந்திக்கிறார் அப்படின்னா இது மக்கள் யோசிக்காமல் செய்த விஷயம் அல்ல. ஏதோ ஒண்ணு ஓட்டு போட்டோம், ஓஹோ ரிசல்ட் இப்படியா வந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி இல்ல. தெளிவாக நிதானமாக 2014 பாஜக ஆதரவாக இந்தியா முழுக்க வாக்களித்தது போல, தமிழ்நாட்டிலேயே மூணு தொகுதி கொடுத்தது போல ரொம்ப தெளிவா ஒரு கிளியர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை 2017 2014 தெளிவா இருந்தது. அது போல இந்த ஆட்சி தொடர வேண்டும் கிளியர் மேண்டேட். 2800 வாக்கு வித்தியாசத்துல ட்ரெயிலிங்ல இருக்காரு. 1273 வருது. பட் வேரியிங் நம்பர்ஸ் இல்ல 100 ஓட்டு பின்னடையட்டும், நீங்க அவங்க பின்னடைய முடியல. நீங்க வந்து ஸ்டாலின் ஜெயிக்கிறாரா திமுக ஜெயிக்கிறா இல்லையாங்கிற விட்டுருங்க. ஸ்டாலின் ட்ரெயிலிங்கிறது வந்து ஷாக்கிங் மோர் தென் டிஎம்கே. கரெக்ட். நீங்க டிஎம்கே பின்னடைஞ்சாலும் நீங்க எடப்பாடி பழனிசாமி பின்னடைகிறாருங்கிற வரவே முடியாது. இதுல உங்களுக்கு வாரணாசியில வந்து மோடி ஃபர்ஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸ் போன போது எல்லாருக்குமே வந்து ஹார்ட் நின்று போச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் எவ்வளவு பேருக்கு குஷி, எவ்வளவு பேர் குஷி ஆச்சு, எத்தனை பேருக்கு ஹார்ட் நின்று போச்சு. அந்த மாதிரி தான் இது. நீங்க கேட்ட கேள்வி முன்னாடி வந்து ஜன்சுராஜனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ட்டு, இதுல வந்து நீங்க நம்ம வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு ஜேடியூனுடைய ஃபியூச்சர். ஏன்னா உங்களுக்கு நிதிஷ்குமாருக்கு பின் மிகப்பெரிய டாலஸ்ட் லீடர் கிடையாது. அப்ப அவங்க என்ன ஜேடியு வந்து பிஜேபியோட மர்ஜ் ஆவாங்களா இல்ல அது ஒரு பெரிய ஒரு யுனைடெட் ஃப்ரண்டா மாறுமா, அங்க மாறுமான்னு பார்க்கணும். சொன்ன மாதிரி தேஜஸ்வி யாதவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடை, அவரே தோக்குறாருன்ற பட்சத்தில் கட்சியே அவர் கையில் இருக்குமான்னு இருக்காது. ஐ திங்க் 3வது எலெக்ஷன் ஹி இஸ் கோயிங் டு லூஸ் கன்சிக்யூட்டிவ்லி. அப்போ வந்து கட்சிக்காரருடைய பிரதர் ஒரு காரணமா இருப்பாரா? பிரதர் மேல இருக்கக்கூடிய ஒரு இது அதுவும் டார்க் டேஸ் ரிமைண்ட் பண்ணிருக்கோம் சார். அவர் பிரதர் வந்து இந்த இது லாலு யாதவ் அந்த ஆர்ஜேடியினுடைய டார்க் டேஸ் அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ணிருக்கோம். அவர் ஒரு சர்ச்சையில சிக்கினார். பெரிய சர்ச்சையில தான் சார் உமன் விஷயத்துல வந்து சர்ச்சையில சிக்கினதுதான். இவங்க வந்தா நம்மளுடைய பிரச்சனை, நமக்கு பிரச்சனை. அதான் அந்த 35 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ஆர்ஜேடி மேல ஒரு நம்பிக்கையின்மை, அதே சமயம் நிதிஷ்குமார் மேல ஒரு பெரிய நம்பிக்கை.